ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்ப்போம். லெசன் நேம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ இந்த லெசனை படிச்சுட்டு நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, மிக்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்டன்சஸ் வந்து அதை வச்சு எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மிக்சரில் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர்னால் என்ன, ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சூட்டபிள் மெத்தட் டு செப்பரேட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மிக்சர். ஒரு மிக்சரை வந்துட்டு பார்த்தோன்னா எந்த மாதிரி செப்பரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஷெல்னால் என்னன்னு பார்க்கலாம். ட்ரூ சொல்யூஷன்ஸ்னால் என்ன, கொலாய்ட்ஸ்னால் என்ன, சஸ்பென்ஷன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷனும் கிளாஸிஃபிகேஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன். We use the term matter to cover all substances and materials from which universe is composed. Matter is everything around us. The air we breathe, the food we eat, the pen we write, clouds, stones, plants, animals, a drop of water or a grain of sand, everything is a matter. Samples of any of these materials have two properties in common. They have mass and they occupy space. ஸோ ஃபஸ்ட் மேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம யூனிவர்ஸில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா சப்ஸ்டன்சஸும் எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, நம்ம ப்ரீத் பண்ணுற ஏர், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா அந்த பென்னு, க்ளவுட்ஸ், ஸ்டோன்ஸ், அப்புறம் பிளான்ட்ஸு, அனிமல்ஸ், வாட்டர், கிரெயின் ஆஃப் சாண்ட் அப்படின்னா மணல் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம மேட்டர் அப்படின்னா சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காமனாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மாஸ், இன்னொன்று வந்து தே ஆக்குப்பை ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் 10.1 வந்துட்டு மேட்டர் அப்படின்னா அதுக்கு வந்து மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர் ஆக்குப்பைஸ் ஸ்பேஸ். அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பலூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலூனுக்குள்ளே ஏர் வந்துட்டு ஃபில் ஆயிருக்கா. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஸ்பேஸாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அதுதான் வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Thus, we say that the matter is anything that has mass and occupies space. ஸோ இப்போ நம்ம மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, அதுக்கு வந்து ஒரு மாஸ் இருக்கணும், அது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். இன் கிளாஸ் 8 you have studied the classification of matter on the basis of their physical state. Now let us see how we can classify matter on the basis of chemical composition. Broadly speaking, it has been classified into pure substances and mixture. From the point of view of chemistry, pure substances are those which contain only one kind of particles, whereas impure substances, அதாவது mixture, contains more than one kind of particles. ஸோ இப்போ மேட்டர் அப்படின்னா அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டே நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து மேட்டர் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம், சாலிட், லிக்விட்ஸ் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டரை வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது 9th வந்துட்டு நம்ம கெமிக்கல் ஸ்டேட்டை வச்சு எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பாருங்கள், மேட்டர் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்சஸாகவும், அதாவது இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அது மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். From the point of view of chemistry, pure substances are those which contain only one kind of particles. அதாவது அதில் ஒரே ஒரு பார்ட்டிக்கல் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. whereas impure substanceனால் more than one kind of particles அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிற ஃப்ளோ சார்ட்டை வந்து பார்த்தோன்னா நமக்கு நல்லா ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், நாட் ஆல் திங்ஸ் தட் we see or feel or matter. For example, sunlight, sound, force and energy neither occupy space nor have any mass. They are not matter. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே மேட்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை. நம்ம அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சன்லைட், சவுண்ட், ஃபோர்ஸ், எனர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வெயிட் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதாவது மாஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. ஸோ மேட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு மாஸ் இருக்கணும், அது ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். பியூர் சப்ஸ்டன்ஸ்,
இன்னொன்று இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோமா. ஸோ இப்போ பியூர் சப்ஸ்டன்சஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எலமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து காம்பவுண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா cannot be broken into simpler substances. Example காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஸோ எலமெண்ட்ஸை நம்மளால் ஃபர்தராக வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு காப்பர் சொல்லியிருந்தாங்களா. ஸோ இப்போ காப்பரை வந்து பார்த்தோன்னா நம்ம எத்தனை டைம் ஸ்ப்ளிட் பண்ணாலும் அது வெறும் காப்பர் தான். காப்பரை ஃபர்தராக வேறு எந்த மெட்டலாகவும் அது வந்து மாறாது ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன் பி broken down into elements by chemical reaction. எக்ஸாம்பிள் வாட்டர், சுகர், சால்ட் எக்ஸெட்ரா. ஸோ காம்பவுண்ட்ஸை நம்ம வந்துட்டு ஃபர்தர் எலமெண்ட்ஸாக அதை வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சால்ட் சொல்லியிருந்தாங்களா. ஸோ சால்ட்டை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், NaCl அப்படின்னு சொல்லி நம்ம சால்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். பட் ஆனால் காப்பரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் காப்பரை. சால்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால அதை வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நீங்கள் வந்து நான் சொல்ல பக்கத்தில் வந்துட்டு புக் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும் பார்க்க. நெக்ஸ்ட் இம்ப்யூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா அதாவது மிக்சர் அப்படின்னு சொல்லுவோமா. அதை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஹோமோஜீனியஸ், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ். ஸோ ஃபஸ்ட்டு மிக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக ரெண்டு சப்ஸ்டன்சஸை கம்பைன் பண்ணுறது, அதுதான் வந்து மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. இம்ப்யூர் சப்ஸ்டன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொருளை வந்து நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த ரெண்டு பொருள் வந்து பார்த்தோன்னா ஒன்றா எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட், ரெண்டு எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் அப்படின்னு என்ன, ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட், ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட், அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இல்லைனா ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்ட், அதையும் வந்துட்டு நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ரெண்டுமே காம்பவுண்ட், அதாவது வாட்டர் ப்ளஸ் சுகர், இதை வந்துட்டு ரெண்டுமே காம்பவுண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி 3 காம்பினேஷன்லையுமே வந்து நமக்கு மிக்சர் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் காம்போசிஷன். எக்ஸாம்பிள் சுகர் ப்ளஸ் வாட்டர், இன்னொன்று வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹால். ஸோ யூனிஃபார்ம் காம்போசிஷனாக என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ரெண்டு சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிருக்கும். அதுதான் வந்துட்டு ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சுகரும் வாட்டரும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோமா. இது ரெண்டையும் நம்ம ஃபிசிக்கலாக கம்பைன் பண்ணுறப்போ பாருங்கள் நமக்கு சுகர் சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்கும். இதுலேருந்து நம்ம சுகர் வந்து தனியாக நமக்கு கண்ணில் தெரியாது. ஸோ கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஸோ நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன்னா என்ன, ரெண்டு சப்ஸ்டன்சஸை நம்ம ஃபிசிக்கலாக கம்பைன் பண்ணுறப்போ அது ரெண்டும் தனித்தனியாக நமக்கு வந்து தெரியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ப்ளஸ் சுகர், வாட்டர் ப்ளஸ் ஆயில். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து சால்ட்டையும் சாண்டையும் வந்து கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் சால்ட்டில் சாண்ட் வந்து தனித்தனியாக தெரியுதா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கீழே வந்து நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஸ் ஏர் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சர், ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஏரு அது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸா இல்லை மிக்சரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏர் வந்துட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஸோ ஏர் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் அ மிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் as it is a mixture of various elements in just the right proportions to sustain human life on earth. Pure substance is one which has same chemical compositions. பட் ஏரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அ மிக்சர் மோஸ்ட்லி ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ ஏரில் வந்து நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் வந்து 28% இருக்குது. அப்போ ஏர் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் சீன் brass statues in museum and places of worship. Brass is an alloy made up of approximately 30% zinc and 70% copper. Is brass a pure substance or a mixture or a compound? ஸோ நம்ம வந்துட்டு மியூசியமில் ஒர்ஷிப் பண்ணுற பிளேசஸ்லாம் brass statues வந்து நிறையா பார்த்துருக்கோம். brass அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து 30% zinc 70% காப்பரில் செய்யப்பட்ட ஒரு அலாய்.
இப்போ அந்த பிராஸ் அப்படிங்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸா இல்லை மிக்சரா இல்லை காம்பவுண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸில் வர ஒரு டிவிஷன் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல காம்பவுண்ட் அப்படிங்கிறத விட்டுருங்க. பிராஸ் அப்படிங்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸா இல்லை மிக்சரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மிக்சர் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒன்றா அது வந்து 2 காம்பவுண்ட்ஸாக இருக்கும், இல்லைனா 2 எலமெண்ட்ஸாக இருக்கும், இல்லைனா ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இப்போ காப்பர் அப்படின்னு என்ன, நம்ம முன்னாடியே காப்பர் வந்து எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோமா. காப்பர் அப்படிங்கிறத ஃபர்தராக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதை எத்தனை டைம் பார்த்தாலும் அதில் வெறும் காப்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அது ஒரு எலமெண்ட். ஜின்க்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபர்தராக வேறு எதாவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, வெறும் ஜின்க் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஜின்க்குங்கிறது ஒரு எலமெண்ட், காப்பருங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ இப்போ பிராஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுங்கள். 2 எலமெண்ட் வந்து கம்பைன் ஆகிருக்கு. ஸோ அப்போ 2 எலமெண்ட் கம்பைன் ஆகிருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பிராஸ் அப்படிங்கிறது மிக்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் வந்து இது போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.